வணக்கம். இன்று காலை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்டத்துடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அரசு அதிகாரிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு காலையில் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடைபெற்று வருகின்ற அரசினுடைய அனைத்து பணிகள் சார்பாக சென்ற ஆண்டு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வச்சுருந்தோம். இந்த முறை அதுக்கான ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷனுக்காக ஒரு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். சில பணிகள் சுணக்கங்கள் இருக்கிறதெல்லாம் எதற்காக அந்த பணிகள்லாம் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இன்று அந்த ஆய்வு பணியை முடிச்சுவிட்டு இன்றைக்கு புதுக்கோட்டையில் 2015ஆம் ஆண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி மல்டிபர்பஸ் ஹால் கட்ட ஆரம்பித்தாங்க. அதன் பின்பு நிதி நெருக்கடி காரணமாக அப்படியே கைவிட்டாங்க. இது தொடர்ந்து யாராலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு மேலும் ஒரு 4.5 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்யும்போது கூப்பிட்டு சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைச்சி உடனே இப்போ என்னென்னு பாரு, உடனே அந்த பணிகளை எல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி இம்மீடியட்டாக 3.5 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 கோடிக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் அவங்களுடைய பங்கை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த 1 கோடி ரூபாய்க்கு. எனவே விரைவில் அந்த பணிகள் துவங்க இருக்கின்றது. வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு முடிக்க வைக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுகிற அளவில் இந்த இண்டோர் மல்டிபர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதில் ஷட்டில் கோர்ட் வரப்போகுது, இப்படி இண்டோர் கபடி கோர்ட் வரப்போகுது, ஒரு பாக்ஸிங் ஹால் வரப்போகுது, இப்படி ஒரு கேலரி அமைய போகுது. இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள பணிகள் முடிக்கப்பட்டு துவங்கும். தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. எந்த ரைடுக்கு பயந்து போயிருக்காங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.